நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜித் தொலைக்காட்சி. குண்டாம் நல்ல மணமுண்டாம் அமிழராய் நோக்குண்டா வீணினொடங்காரை கொண்டிருப்பார் இரும்பிகையான்வாரோ தப்பாமல் சார்பார் தமக்கே தாயே சரஸ்வரியே தப்பாமல் என்னாவில் நீயே குடியிருப்பாய் நிச்சயமாய் என்னாளோ நானே உனது கிருபை கொண்டு உலகமெல்லாம் நாங்கள் வாடே நாவில் வந்தது பாய் கல்லை மகளே ஈசன் மோனே பொறிகை மாலை குருமாகி ஈராறு கரமரில் வேலும் ஏந்தி பாசமுடன் மயிலேறிய சுரனை வென்றி பண்பானை அமரேற்குதுயரம் தீர்த்தி பட்சமின்றி வந்தவரையால் கொள்வாயாறு மகனே ஆற்றாளே எங்கள் வீரமவல்லியே அண்டமெல்லாம் ஊற்றாளே மாதுளம்
போளிரே ஏழடங்கு அங்கு செமங்கரம்புவில்லோ மூகன்னியாக இருக்கு நம்பிக்கை அருணாபெரி புத்துமாரி அம்மாளை வணங்கோருக்கு ஒரு நாளும் தீங்கில்லையே குமர குருபரண வெற்றி உண்டையல் வருதன் மாய்மேறு அசுரர் குலங்களே ஒரு அசுரர் குலங்களே ஒரு
மாதம் சுமந்து பெற்ற 10 மாதம் சுமந்து பெற்ற என்னை உருவாக பெற்றெடுத்த இப்படி உருவாக பெற்றெடுத்த மாறா மீரா உலகமருள் செய்வாய் குருவே பாலு நாடு நாடு என்றால் எந்த நாடையா நாடு நாடு என்று சொன்னால் அது எந்த நாடு எந்த நாடு எந்த நாடம்மா நீர்வளம் நிலவளம் குடிவளம் பொருந்திருக்கக்கூடிய ஊரில் எந்த ஊர் தெரியுங்களா அது மட்டுமா அன்பு பாசம் அரவணைப்பு அனைத்தும் பொருந்திருக்கக்கூடிய ஊர்னு சொன்னா எந்த ஊர் எந்த ஊர் எந்த ஊரம்மா அகிலமெல்லாம் பேரும் புகழும் பெற்று வரக்கூடிய அகிலமெல்லாம் பேரையும் புகழையும் பெற்று வரக்கூடிய அருணாபேரி நன்னகரிலே வாழ்ந்து வரக்கூடிய ஆமோ ஆமையா அருணாபேரி நன்னகரிலே வாழ்ந்து வரக்கூடிய குடியிருந்து வருகிறாரை யாரம்மா குடியிருந்து வருகிறார் இந்த உலகத்துக்கு எல்லா உலகமும் தெரியும் ஆமோ ஆமையா ஸ்ரீ மேகந்தரை கொண்ட ஐயனார் ஆமா பேசும் நல்ல தெய்வமாக கேட்டவருக்கு கேட்ட வரம் கொடுக்கக்கூடிய ஐயாவாக குடிகொண்டு இருக்கிறாரா ஆமா சரி 5 பிள்ளைகள் ஆமோ ஆமையா இன்னைக்கு 50 ஊர் இல்ல சரி எத்தனையோ ஊர்ல இருந்து வந்திருக்காங்க அதாவது சரி சப்தக்கன்னி பெற்றெடுத்த சரி சான்றோர் குலம் சான்றோர் குலம் அல்லவா சத்திரியர் குலம் சத்திரியர் குலம் அம்மா நாட்டை ஆள பிறந்த குலம் சரி நம் நாடார் குலம் நாடார் சமுதாயத்திற்கு பார்த்தியப்பட்ட வாடையடிக்க சரி ஓடை ஒடிய ஆமையா கூடை தொடார் குட்டை தொடார் என்று சொல்லி உயர்ந்த கலை கட்டிய உயர்ந்த கலை கட்டிய செட்டி தோளான் வாழைக்கு 2 குலை வர கண்ட வள்ளல் சரி யாரையா யாரம்மா ரெட்டை சங்கு விருது பெற்று ரெட்டை சங்கு விருது பெற்றோர் அல்லவா வாழைக்கு 2 குலை வர கண்ட வள்ளல் சரி அதாவது என்ன 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 நம் சான்றோர் குலம் சரி சத்திரியர் குலம் சத்திரியர் குலம் அல்லவா நாட்டை ஆள பிறந்த குலம் சரி நம் நாடார் குலத்திற்கு பாத்தியப்பட்ட நாடார் சமுதாய மக்களுக்கு பார்த்தியப்பட்ட ஸ்ரீ மேகந்தரை கொண்ட ஐயனாருடைய ஆலயத்துல அரியோர்களே பெரியோர்களே இங்கு அமர்ந்திருக்கும் சபையோர்களே வருங்காலத்து வாலிப சிங்கங்களே ஆமா காலை நீட்டிட்டா சரி அது மட்டும் இல்ல என்ன 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 பாடக்கூடிய கதை பாடக்கூடிய கதையானது சாஸ்தாவுடைய பிறப்பு சரி பாடக்கூடிய கதைகளில் பாடக்கூடிய கதைகளில் கரை குற்றம் சரி சொல் குற்றம் சொல் குற்றம் பொருள் குற்றம் இசை குற்றம் மேலதாள குற்றங்கள் எந்த விதமான குற்றம் குறையும் வரக்கூடாது சரி அப்படி மீறி வந்தா வந்துச்சுன்னு சொன்னா ஒண்ணும் செய்ய முடியாது ஆமா மின் சொல்லக்கூடிய வார்த்தை பின் சொன்னாலும் ஆமா பின் சொல்லக்கூடிய வார்த்தை தவறி முன் சொல்லிட்டாலும் இசையில் நாமளி என்ன யுவன் சங்கர் ராஜாவா இல்ல ஏகார் ரகுமானா பி சுசிலா அம்மாவா யாரம்மா அவங்க ஐயா திரைகொண்ட ஐயனாருடைய ஆலயத்துல சரி இன்னைக்கு புதுசா வந்திருக்கோம் ஆமையா கூட்டத்தை பாருங்களேன் அழகா இருக்கு பாத்தீங்களா சீனி போட்டாலும் சீனி கீழே விடாது நேத்து நைட்டு ஆமா ஐயாவோட வாசல்ல கூட்டம் போய்கிட்டு வந்துகிட்டே தான் இருக்கு அதான் ஐயனார் ஆமா அலை கடலன திறந்து வந்துகிட்டு இருக்காங்க ஆமா இன்னும் பாரு ஆமையா அதனால சரி எந்த விதமான குற்றங்குறை இருந்தாலும் தாங்கள் பெற்ற குழந்தை ஒரு தவறு செய்தால் ஆமா எப்படி பச்சை மட்டை காய வச்சு அடிப்பியலோ அதை போல் எங்கள் 6 பேரையும் மன்னிக்க சரி மந்தையோ ஒரு சபையோரு தவத்தினாளரகன் விரலினால் தோண்ட வரவாங்க செய்தி செய்ய சிவனார்தனை விரட்டே திருமாலிடமே மகிழ்ந்து சொல்லே கையில் கடையாலும் கொடுத்து காட்டில் அரகனை விற்பரைக்கே
இயல்பன் வடிவமாகி தாரணி தனிலே வந்து ஐயனார் பிறந்த கரை பாட யானை முகன் காண்புதாமே Yeah.
ஆதிவள்ளி கைலாச பர்வதத்தில் ஆதிவள்ளி கைலாய பர்வதத்தில ஆண்டவராகிய சாட்சாரி கடவுளாகிய சிவபெருமானும் சரி அம்பிகை உமையவள் பார்வரா தேவியும் கொலுவிருக்கிறார். இருவேர்களும் கொலுவிருக்கிறார்கள் அல்லவா கைலாச பர்வதத்தில. உலகத்திலே சக்தி இல்லை என்றால் சிவன் இல்லை, சரி சிவன் இல்லை என்றால் ஆதிபர சக்தியே இல்லை அல்லவா. அம்மை அப்பன் என்றால் உலகம், சரி உலகம் என்றால் அம்மையப்பன் தான தாயி. அவங்க ரெண்டு பேரை வச்சுதான் இந்த ஊரு உலகமே. ஆமா ஊரு உலகம் எல்லாம் யாரு யாரு. ஆமா அழகா இருக்கு. சரி அதனால என்ன ஆண்டவன் படைத்த உயிர்களை எண்ண முடியுமா? ஆமையா ஒரு நாளைக்கு 1000 இறப்பு, 1001 தான் பிறப்பு. சரி இப்படி இருக்கும் போது இருக்கக்கூடிய வேளையில 3 உலகங்களை படைத்தார். அதலம் சுதலம் பாதாளம் என்று சொல்லக்கூடிய 3 உலகை படைக்கிறார் அல்லவா பகவான். பூவன பாராளே லோகத்திலே உள்ள அசுரர்களும் ஆமையா தேவலோகத்தில் வாழ்ந்து வரக்கூடிய தேவர்களும் தேவாதி தேவர்களோ. அதாவது என்ன இப்படியே இருக்கணும் எல்லாத்துக்கும் ஆசை. ஆமா 16 வயசு குமரன மாதிரி இருக்கணும்னு எல்லாருக்கும் ஆசை தான். ஆமா இருந்தாலும் ஆசை யார விட்டுச்சு? சாவாத நாட்டுக்கு யாரும் வர வாங்கிட்டு வரலையே. கிடையாது. பிறப்பு ஒரு நாள் இருந்துன்னு சொன்னா அதுவும் ஒரு நாள் கண்டிப்பா இருக்கும். ஆமா ஆமா பிறப்பும் நம்மட்ட சொல்லிட்டு வராது, அதுவும் நம்மட்ட சொல்லிட்டு வராது. வரல. சரி ஆமா எப்ப இருக்கும் ஐயா கையில இருக்கு. அதானே. சரி இப்படி இருக்கும் போது இருக்கக்கூடிய வேளையில ஆரிவள்ளி கையிலையிலே கரை கண்ட பகவான் சரி சாவாத நாட்டுக்கு வரவாங்கல. ஆமையா இருந்தாலும் நான் ஒண்ணு சொல்லுறேன். என்ன செய்யணும் சுவாமி? திருப்பார் கடலிலே சென்று தேவா அமிர்தம் கிடைங்க. ஆமா தேவா அமிர்தம் கடைஞ்சு சாப்பிட்டோம்னு சொன்னா சாக்காடும் கிடையாது நோக்காடும் கிடையாது. ஆமா படைத்த கடவுள் போயோலே இருக்கலாம். சரி சரி அப்ப தேவர்களும் அசுரர்களும் என்ன செய்கிறார்கள் அம்மா? திருப்பார் கடலிலே அமிர்தம் கிடையாது சொல்லி கடைய வேண்டும் என்று சொல்லி அப்பா அந்த நல்ல வேளையிலே கடலை தாழி ஆசுதி என்ற பாவை ராகவே தான் மலையை கொண்டு சரி முதலாவது கிடைந்த அமிர்தத்துல யாரம்மா வந்து வரக்கிறாள்? எல்லாத்துக்கும் மூத்தவா சரி தாளக்காரன் அக்கா வந்துட்டா. ஆமா யார் வந்து வரக்கிறா? அவதான் நித்ரா தேவி. தாய் நித்ரா தேவியானவள் வந்து வரக்கிறாள். அம்மா பசி ருசி அறியாரு நித்தரை சுகமறியாரு. சரி சாப்பிட்டாலும் வந்துருவா. சாப்பிட்டாலும் சரி சாப்பிடலனாலும் சரி. ஆமா பணக்காரன் பார்க்க மாட்டான், ஏழைன்னு பார்க்க மாட்டான், சரி இருக்கவனு பார்க்க மாட்டான், இல்லாதவனு பார்க்க மாட்டான். ஏன்னா அவ எங்கும் நிறைந்தவள் தாயி. உறக்க இல்லாத மனுஷனுக்கு சீக்கு பிடிச்சிரும். சரி 24 மணி நேரம் தூங்கக்கூடாது. ஆமா தூங்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த நேரத்துல இருந்து தூங்குதாலன்னு கேள்விப்பட்டிருப்படாது. ஆமா அப்பதான் ஒரு அக்கா நல்லா அன்னதானம் சாப்பிட்டுருப்பா, உங்களுக்கு பிரசாதம். சரி வந்து இருக்கையுமே சரி அழகா இருக்கு. என்ன செய்ய வரத்தான் செய்யுது. ஆமா சாப்பிட்டாலும் வருது, சாப்பிடாம எங்க அக்கா உட்காந்துருக்க அவளுக்கும் தான தூக்கம் வரத்தானே செய்யுது. அம்மா வரணும்ல, வரலன்னா நோய். ஆமா ஐயா ஒரே 24 மணி நேரம் தூங்கக்கூடாது. சரி அப்ப ஆண்டவன் பார்த்தா என்ன செய்கின்றார் பாருங்க. இந்த அம்மாள உலகத்துல விட்டா உறங்கிடுவான்னு சொல்லி உறங்கி கெடுத்துருவான்னு சொல்லி பின்னால முதுகுல தூக்கி வச்சுட்டாரு. ஆமா மனுஷங்க எப்ப நினைக்காங்களோ அப்போ வரணும்னு சொல்லி இரண்டாவது கிடைந்த அமிர்தத்துல யாரையா வந்து பிறந்தாள்? யாரம்மா வந்து பிறக்கிறாள்? திருமகளான லட்சுமி வந்து பிறந்தாள். லட்சுமி ஆனவள் வந்து பிறக்கிறாள். அம்மா பால்கடலில் வள்ளி கொண்ட பால்கடலில் வள்ளி கொண்ட பால்கடலில் வள்ளி கொண்ட வள்ளி கொண்ட பள்ளி கொண்ட பள்ளி கொண்ட பள்ளி கொண்ட வஞ்சகமாலே ரகுராமா ரகுராமா வஞ்சகமாலே ரகுராமா ரகுராமா பால்கடலில் வள்ளி கொண்ட பால்கடலில் வள்ளி கொண்ட பால்கடலில் வள்ளி கொண்ட பள்ளி கொண்ட சொல்லு தங்கோ பள்ளி கொண்ட ஓடு தங்கோ வஞ்சகமாலே ரகுராமா ரகுராமா அலைகடலில் வள்ளி கொண்ட அலைகடலில் வள்ளி கொண்ட அலைகடலில் வள்ளி கொண்ட
இருக்கும் போது சரி அதாவது மும்மூர்த்திகள் 3 பேர்களும் தன் உடலிலே அடக்கி கொண்டார். மும்மூர்த்திகள் 3 பேரும் தன் உடலிலே அடக்கி கொண்டார் அல்லவா. 4வது அமிர்தத்தில் நஞ்சு வந்து பிறந்தது. ஆமா, நஞ்சானது வந்து பிறக்கிறதுமா 4வது கடந்த அமிர்தத்துல ஒரு ஆழகால விஷம். ஆமா ஆமா, விஷம்னு சொன்னா ஆழகால விஷம் அம்மா. அது இந்த விஷத்தை பூமியில விட்டால் சரி மக்கள் எல்லாம் இறந்துருவாங்கன்னு சொல்லி இந்த உலகமே அழிஞ்சிரும்னு சொல்லி ஆண்டவன் விஷத்தை எடுத்து குடித்தான். ஆமோ அம்மையா, ஆண்டவன் உயிரோட இருக்காரப்பா. விஷம் குடிச்ச மனுஷன் எங்கம்மா உயிரோட இருக்க முடியும்? இருக்காரு. எப்படிமா அம்மா பக்கத்துல இருந்தால பார்வதி கல் ஆனாலும் கணவன் புல் ஆனாலும் புருஷன் சொல்லுவாங்களே. அந்த மனுஷன் இருந்தா தானையா ஒரு பூ வைக்க முடியும், பொட்டு வைக்க முடியும். ஆமா, எந்த கூட்டம்னாலும் முத ஆளா போய் நிக்கணும்னு சொன்னா அந்த மனுஷன் இருக்கணும் தாய். தைரியமா வருவா. கட்டுல விட்டு கீழே இறங்காம இருந்தாலும் சரி அந்த மனுஷன் இருக்கணும். அம்மா ஆமா, நகை எல்லாத்தையும் அடைமான வச்சு வெறும் மஞ்சள் கயிறு போட்டு 2 ஊக்க போடுறதால அந்த மனுஷன் இருக்கணும். அப்பமே என் புருஷனுக்கு காணாதுமாங்க. காணாதுன்னு சொல்லுவாங்களே பெண்கள். சரி அதனால ஆமோ அம்மையா, அப்ப பார்வதி பகவான் தொண்டைய ஒரே புடியா பிடிச்சிட்டா. அந்த விஷம் சரி மேலும் போகல. ஆமா, அவருக்கு கீழும் போகல. நஞ்சு கண்டமாகவே உறைந்து. சரி, அதுதான் ஆண்களுக்கு நஞ்சு கண்டம்னு சொல்லுவார்கள் அல்லவா. அப்ப நஞ்சை சாப்பிட்ட காரணத்தினாலே நஞ்சுண்ட நாயனார் என்று ஒரு பெயர். சரி, அவருடைய மேனி எல்லாம் நீல நிறமாகவே மாறியது அல்லவா. நீலகண்ட ஈஸ்வரன் என்று ஒரு பெயர். சரி, 5வது கிடைந்த அமிர்தத்திலே ஆமோ அம்மையா தேவா அமிர்தமே பிறந்தது. தேவா அமிர்தமே வந்து பிறக்கிறதல்லவா. இந்த அமிர்தம் யாருக்கு சொந்தம்? தேவாதி தேவர்களுக்கு சொந்தம் அம்மா. ஆனா இருக்குது நான் இருக்க மாதிரி முரட்டு குணம் பிடிச்ச அசுரர்கள். ஆமா, அவர்கள் கையில இருக்கிறத தாயி. அப்ப இந்த அமிர்தத்தை வாங்குறோம்னா யாரு வரணும்? யாரம்மா வரணும்? உடுக்காரர் பண்ண முடியுமா? முடியாது, ஓரத்துல இருக்க வச்சிருவாங்க எங்க மர்மோன. இந்த உலகத்தை ஒரு அடியாகவே இழந்தாரே என் பெருமாள். சரி ஐயா, பெருமாள் இல்லனா எந்த கரையும் இல்ல. ஆமா, கண்ண இல்லன்னு சொன்னா கதையே கிடையாதம்மா. இல்லல்ல, ஆமா, ஆக்குவதும் அவரே அழிப்பதும் அவரே அல்லவா. பெரியசாமி இல்லனா கதை இல்ல. சரி, அப்ப பார்த்திருக்கும் போது ஆமோ அம்மையா இந்த தேவர்கள் என் பெருமாளை கிடைத்தார்கள் நினைக்கிறார்கள் அல்லவா. நினைத்த உடனே சரி அசையார சர்ப்பசேனம் கிடுகிடு அசையுது. அப்ப அங்கிருந்து பார்த்த உடனே என் பெருமாள் வர்றாரு. அதாவது என்ன ஒரு 50 பேர் இருக்கக்கூடிய ஒரு ஆம்பளைங்க கூட்டத்துல, ஒரு ஆண்கள் கூட்டத்துல ஒரு வயசான தாத்தா வந்தா என்ன செய்வாங்க? ஒரு ஆளு என்ன யாதுன்னு கேட்காது, கேட்க மாட்டாங்க. வெத்தலை பாக்க கொடுத்து ஓரத்துல இருங்க பெரிய வேற. ஆமா, அப்படின்னு பெரிய ஓரத்துல இருக்க வச்சிருவாங்க. ஒரு 16 வயசு புள்ள வந்தா போன வருஷம் மூக்காய் பேத்தியால பார்த்தேன். சரி, சொருன்னு மூக்க அடிச்சிட்டு வந்தா. இப்ப ஆளு தாவடி கட்டி அழகா தலை நிறைய மல்லிகைப்பூ வச்சுட்டு வந்திருக்கால. மூக்கெல்லாம் வடியலையே. கிடையாது. இப்ப ஆளுக்கு அப்படி இருக்கான்னு பேசுவாங்கம்மா. இவங்களா யாரு? அமையோ. அதனால வேஷ்டியை கண்டா விரண்டுறான் பாத்துக்க. சேலையை கண்டா ஆமா சிக்காதவனும் சிக்கிருவான். சிக்கிருக்கான். வேஷ்டி 4 முழம் பாத்துக்க. 16 முழம். அதான் 6 அடி மனுஷன் அழகா அடைச்சு வச்சாலும் அவன் பாட்டு இருப்பான். அது இருந்துக்கிடுவான். சரி, அதானே. அப்ப என் பெருமாள் எப்படி வருகிறார்? எப்படி அம்மா என் பெருமாள் மாயவன் வருகின்றார். பார்ப்பார் குலவெண்ணை போல வெண்ணை போல பக்கு வரு வெண்ணை போல பெருமாளை பார்த்து சரி அசுரர்கள் என்ன நினைத்தார்கள்? என்ன நினைக்கிறார்கள் பாரும்மா. பெண்ணன்றே தானே ஒரு பெண்ணாயிருந்தால் புன்னகையும் வேண்டும், புன்னகையும் வேண்டும். சந்தன மல்லிகையில் தூளி கட்டி போட்டே தாயினி கண் வளரு தாளேலோ வெப்பில வீசிக்கிட்டு பாட்டு சொல்லுறேனே கேட்டு நீ கண் வளரு தாளேலோ இந்த உலகையாளும் தாய்க்கு
அப்பதான் என் பெருமாள் பார்த்தார். சரி ஏடா என்ன 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 இந்த அமிர்தம் வந்து தேவர்களுக்கு கொடுக்கணும். தேவாதி தேவர்களுக்கு சொந்தம் அல்லவா? அப்போ ஒரு பெண்ணா இருந்தால் சரி புன்னகையும் வேண்டும். ஆமா புன்னகையும் வேண்டும் புன்னகையும் வேண்டும். ஆமா ரெண்டுமே இருந்துச்சுன்னு சொன்னா தான் ஒரு பெண்ணை பார்க்க அழகா லட்சணமா இருப்பா. புன்னகைனா என்னப்பா? புன்னகைன்னு சொன்னா அப்படி இருக்க கூடாது. சரி உதடு தொட்டும் தொடாமலும் இப்படி லிமிட்டா வச்சுக்கிடணும். சரி புன்னகைன்னு சொன்னா நீங்க போட்டிருக்கல கழுத்துல நகனட்டு ஆமா அது கொஞ்சம் இருந்தா தான் பார்க்கவே அழகா இருக்கும், ரசிப்பா இருக்கும். அதுக்கு வெறும் கழுத்துல அரணாக்கார போட்டு வந்துடக்கூடாது. சரி வரவா கொஞ்சமாச்சு நகனட்டோட வரணும். ஆமா சரி அது மட்டுமா? என்ன என்ன இந்த உலகத்திலே ஆண்கள் மயங்காத பொருள் இருக்கா என்ன? ஆமா ஆண்கள் மயங்காத பொருள்னு சொன்னா என்னலாம்? மது மாது சூதுதாய் அப்படின்னா ஒண்ணு குடிக்கு அடிமையா இருப்பான். சரி பெண்ணுக்கு அடிமையா இருப்பான். மூணாவது விட்டதை பிடிக்கணும் 50 போட்டு 80 பிடிப்பா, 80 போட்டு 1 பிடிப்பா, 1 போட்டு 1க்கு இல்லாம விட்டத்தே தொங்கிடுவான். கடைசி விட்டத்துல தொங்கினத்தான் விடும். அப்போ என் பெருமாள் வந்தார். சரி ஒரு 16 வயசு பெண் போலே பழங்காலத்து நகைகளை அணிந்து எப்படி வர்றாரு? எப்படி அம்மா வருகிறா? பாடகோன் தண்டை கோலே சாயிடு உண்டமா போரே ஈடு உண்டமா போரே இந்த ஊருக்கு நம்ம போரே இந்த ஊருக்கு நம்ம போரே தரமாச தங்க ஒட்டி ஏனம்மா ஒட்டி ஒட்டி ஏனம்மா அவர பார்க்க பரிணாயிரங்கன வேணுமா அவள பார்க்க பரிணாயிரங்கன வேணுமா வேணுமா வந்தனமாச தங்க ஒட்டி ஏனம்மா ஒட்டி ஏனம்மா அவள பார்க்க பரிணாயிரங்கன வேணுமா தங்க தீனார் செய்தா மணியரான் வேடமா பச்சை கல்லா தாள் வேடமா பச்சை கல்லா தாள் வேடமா பவளை கல்லா தாள் வேடமா பவளை கல்லா நல்ல வளையலை நான் மாட்டினாள் அவர் ரங்கிடாலே டோலா கொன்றை மாட்டினாள் ரங்கிடாலே டோலா கொன்றை மாட்டினாள் தங்கத்தாலே வளையலை மாட்டினாள் மாட்டடோ ரங்கிடாலே டோலா கொன்றை மாட்டினாள் 3000 பொன்பெருமா மூக்கூத்தியம் பச்சை கல்லா மூக்கில் ஒரு சோப்பு கல்லா மூக்கில் ஒரு சிவப்பு கல்லா மூக்கிட்டொரு மேசரி மேசரி அவளுக்கு அழகு மேலாக்கு ஒரு வீசரி அழகு மேலாக்கு ஒரு வீசரி வீசரி மேசரி அவ அழகு மேலாக்கு ஒரு வீசரி தாமரை கிளர் வரைக்கும் தாமரை கலர் பதக்கம் மின்னிட தாமரை கிளர் வரைக்கும் தாமரை கலர் பதக்கம் மின்னிட நாளை மாலை ஒன்றை சூட்டினாள் அவ முள்ளோ பெண்ணோ பல்லு வரிசைய காட்டினாள் முள்ளோ பெண்ணோ பல்லு வரிசைய காட்டினாள் அவ முன்னோ பின்னோ பல்லு வரிசைய காட்டினாள் பார்த்தவர் மனம் பரவசப்பட கேட்பவர் மனம் நின்று கொள்ளுங்கிட கேட்பவர் மனம் நின்று கொள்ளுங்கிட கேட்பவர் மனம் நின்று கொள்ளுங்கிட கேட்பவர் மனம் நின்று கொள்ளுங்கிட யாரிடையோ அம்மா சொல்ல யாரிடையோர் பட்டுப்பட்டு சேலையா பட்டுப்பட்டு சேலையா சேலை இருகரையில் அரங்க சருக வேலையா அப்படி இருகரையில் அரங்க சருக வேலையா வேலையா கண்ணருடைய சர்க்கரம் சரி அசுரர் தலையா அறுத்தது. ஆமோ ஆமையா அந்த காலத்துல என்ன 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 எந்த கதை எடுத்தாலும் சரி பிள்ளைக்கு தட்டுப்பாடு. அந்த காலத்துல எந்த கதை எடுத்தோம்னு சொன்னாலும் குழந்தைகளுக்கு தட்டுப்பாடு. இப்ப வந்து என்ன 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 குடும்ப கட்டுப்பாடு. இப்ப குடும்ப கட்டுப்பாடு பண்ணிருக்கு. கட்டுப்பாடு பண்ணியும் மறுபடியும் சித்தி மாசமா இருக்காங்க. அவளுக்கு அடிச்சிருக்க யோகம் அப்படி இருக்கு தாயி. என்ன 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 மூணா பிள்ளை பிரின்னு சொன்னேதான் 1 ரூபா கொடுக்கணும். வதவதன்னு பத்து போட்டா. ஆமா யாரு கட்டு போயிருக்கா? சித்தப்பா வீட்டுல போய் சாப்பிடு போ, இங்க சோறு இல்ல. அதான் சரி கண்ணனுடைய சங்கு சக்கராயிரம் பட்ட காரணத்தாலே ஆமோ ஆமையா அந்த ராட்சுரை பெண்கொடியானவள் பெண்கொடியானவள் அன்று போதல் குளிவாரண்டால் குளிமறந்தால் குளிமறந்தால்
ராட்சுதை பெண்குடியானவள் ராட்சுதை பெண்குடியானவள் அன்று முதல் குளிமறந்து அருங்கிளையால் கர்ப்பமானாள் அருங்கிளையால் கர்ப்பமானாள் ஊரறிய ஒரு மாதமா ஆடறிய நம்பறினாள் 40 நாள் ஒரு மாதமா இரு மாதமா ஒரு மாதமா இரு மாதமா ஒன்றே மாதமாச்சு ஒரு மாதமா இரு மாதமா அவளுக்கு ஒரு மாதமா இரு மாதமா ஏ உச்ச மூன்று மாதமாச்சு நாலாவது மாச இலை நழுவிய மயக்கமானாள் அருந்தங்காரிங்களுற்றால் திங்களுற்றால் ஐந்தவர் மாச இலை அறவையறு பூரணமா அவளுக்கு ஐந்தாவது மாச இலை ஏ அறவையறு பூரணமா 7-8 மாசம் ஆச்சு. என்ன நிறைய சாப்பிட்டியா? கிடையாது இல்ல அவருக்கு முடியல. ஏன்? வயிறு வலிக்குதாய். ஓ மாசமா இருக்கா? வாயும் பிள்ளையுமா இருக்கா, வாயு வயிறுமா இருக்கா? வாயும் வயிறு எல்லாத்துக்கும் தான் இருக்கு. அவ மாசமா இருக்காதாகி. ஓ மாசமா இருக்காளா? வாய் வயிறு எனக்கு இருக்கு, நான் பிள்ளையா பத்திட்டு இருக்கேன். அதானே. அவ தாயும் பிள்ளையுமா இருக்காதாய். மாசம் வேற 8வது மாசம் பாத்துக்க. இருக்க முடியல. நேர முக்குல போய் சாஞ்சுக்கிட்டா. சரி சரி ஆவும்னு தெரிஞ்ச அந்த மனுஷனுக்கு வாக்கப்பட்டே வந்திருக்க மாட்டேன். அத செஞ்சிரு. என்ன வேதனை பட வேண்டி இருக்கு. அதானே. அம்மா சரி எனக்கு போகுது என் உசுரெல்லாம் போகுதே. அப்படியே 10 வாரமாக இருக்கு. மாதமாகி இருக்கு. அவளுக்கு படுத்தாலும் படுக்க முடியல. பாதகத்தி பாய் ஓட்டா தூங்குவாளா? அது எப்படி தூங்குவா? முடியலையே மருத்துவம். அவளுக்கு பிரசவ வலி. வலி தாங்க முடியாது. ஆமா உங்க வீட்டு வலி தலைவலின்னு சொன்னா மாத்திரை போட்டு சரி பண்ணிடலாம். அதான் பிரசவ வலி வேற 8வது மாசம் வேற. ஆமா அவ படுத பாடு நமக்கு எங்க தெரிய போகுது? தெரிஞ்சா மாத்திருவேன். இந்த பக்கம் அவளுக்கு தானமா அதோட வலி தெரியும். ஆமா ஆமா தலைவலினாலும் தனக்கு வந்தாதாமா அது தலைவலியா தெரியும். கரெக்ட். ஆமா நீங்க என்கிட்ட வருதுன்னு தலைவலிக்குன்னு சொன்னா நான் மாத்திரை போட்டு சரியாயிருன்னு சொல்லிடலாம். ஆமா ஆமா எனக்கு வந்து சொன்னா உருண்டுட்டு கிடக்குது எனக்கு தான் தெரியும். அது கரெக்ட். அதனால ஆமோ ஆமையா அப்ப 10வது மாசையில 10வது மாசையில அந்த காலத்துல சரி அதாவது ஒரு வீட்டுக்கு 15 பிள்ளைகள். ஆமா 15 பிள்ளைகள் 17 பிள்ளைக்கெல்லாம் தாயா இருக்கா. ஒரு டஜன்லாம் பெற்றிருக்காங்க. எங்க பூட்டி இருக்காள. அம்மா அவளுக்கு 17 பிள்ளைகள். நல்லா இருக்காளா? ஆமா 10 ஆம்பளை. ஆமா 7 பொம்பளை பிள்ளைகள். நல்லா இருக்குமே. எங்க அப்பா சரி சரி அதான் கிளவராக எடுத்து வெளியூர் போயிட்டாரு. இப்ப லண்டன் போயிருப்பாங்க. இன்னும் பெற்றிருப்பாங்க. வீடு எப்போதுமே பள்ளிக்கூடம் மாதிரி இருக்கும். வாழ் கத்திட்டு நடக்கும் 17. ஆனா அப்பா ஆனா வீட்டு செத்த வெளியே கேட்காது சும்மா பெத்திருக்காங்க. ஆமா சும்மா பெத்தான்னு சொன்னா வயக்காட்டுக்கு களை எடுக்க போவா அங்க ஒரு குழந்தை. அதான் பக்கத்து வீட்டு 10 மட்டா பழக்கோட போவா அங்க ஒரு குழந்தை. சரி ஆமா முத்தத்துல தண்ணி எடுக்க போவா அங்க ஒரு குழந்தை. இப்ப அப்படி இல்ல. கிடையாது. இப்ப ஒரு பிள்ளை பெத்து எடுக்கணும்னா திறமையே இல்லாம அப்ப பிள்ளை எடுத்திருக்கான். 1.5 லட்சம் ரூபாய் வேணும். ஆமா 1.5 லட்சம் ரூபாய் இருந்தா மட்டும் போதாதுமா. சரி மாசம் ஆயிருக்கான்னு தெரிஞ்சிட்டா போதும் ஆஸ்பத்திரியை போய் குத்தைக்கு எடுத்து வைக்கணும். லீஸுக்கு எடுத்துருவா. 10 மாசத்துக்கு எனக்கு பெட் ரெஸ்ட் போட்டுருங்க ஐயா. என்ன செய்ய ஐயா போட்டுருங்க ஏன்னா ஒரு கும்பிடு விழுந்துருது. அதான் சரி அடிவாடியோ வருது வருதுவா என்ன தாயி வைத்தையோ
ஆமா ஏ தாய் கொஞ்ச நேரம். ஆமா கொஞ்ச நேரம் சங்கடம் தாய். அடுத்து பெத்தாச்சுன்னா கொஞ்சிக்கலாம். அம்மோ 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 கொஞ்ச நேரம் தான் சங்கடம். அதான் நம்ம கண்ணை மூடி படுத்துரு. சரி. அப்போ புள்ள இப்படி இருந்தா நினைச்சே பார்க்கல. சரி. அப்ப பார்த்தவுடனே பார்க்கின்ற வேலையில அம்மா ஏ மருத்துவம் ஏன் கவலைப்படுத? முடியலையே முடியலையே இந்த வயிறு வலி தாங்க முடியல. அந்த மாரியம்மன் கோயிலுக்கு அழகு எடுத்திடமா தானுட வாழலே மாலை கட்டி ஓட்டிடமா தாயோ நல்ல வாழலே நல்ல வாழலே ஆலயத்தம் காலத்திடமா பெருமாளுக்கு போடு. ஆமா மாரியம்மன் கோயிலுக்கு போ. சரி. புருஷனை குப்புற படுக்க போடு. யார் புருஷனை? அவன் மாசமா இருக்கா புருஷனம்மா. ஓ சரி சரி. ஆமா மாவிளக்கு எடுத்துன்னு சொன்னா தாயும் பிள்ளையுமா நல்லா இருப்பியம்மா. அத செய். தாலிய கலத்தி பெருமாளுக்கு போட்டு. ஆமா தலவாமடனுக்கு போடு தாய். நல்லா அவன் அட வச்சு போடுவான். சரி. அதனால ஆமா ஆமோய் நாளும் நல்ல நாளாக இருக்கும் போது நல்ல நாளா இருக்கக்கூடிய வேளையில அந்த மாட்டுல தங்கைத்த போட்டா ஏன் போட்டா நம்ம மாட்டுல கைத்த போட சொல்லி நல்லா தானே இருக்கா. அதான் சரி. அதாவது முடிகயிறு. ஆமா ஆமா மாட்டுல கைத்த போட்டான்னு சொன்னா அந்த கைத்த பிடிச்சு அங்க இங்க நடந்தான்னு சொன்னா சரி அவளுக்கு நண்டு வலி சுண்டு வலி நரவலி எல்லாம் போயிருந்தாய். அதான் முடிகயிறு. அப்படி இருக்கும் போது இருக்கக்கூடிய வேலை இல்ல முடிகிடைகள் திருவையாற்றில் கோரையாவன் தான் பிறந்தான். சந்திர உரையம் போல வென்றெடுத்தாள் ஆண் குழந்தை. சத்தே தோடி சத்தே தோடி ஆண் குழந்தை பிறந்துதையா அங்கே குவா குவா சத்தே தோடி ஒரு ஆண் குழந்தை பிறந்துதையா. பிறந்தது அழகான ஒரு ஆண் குழந்தை. அம்மா பிறந்திருக்கு அப்போ என்ன பிள்ளை? என்ன சங்கடப்பட்டு இந்த பிள்ளையை பெத்தெடுக்க வேண்டிய இருக்கு. ஜான் பிள்ளையா இருந்தார் ஆண் பிள்ளையாச்சு. ஆண் பிள்ளையாச்சுன்னு சொல்லுவார்கள் அம்மா. புள்ள ராசியோடு பிறந்தாமனா அவ அப்பா குச்சி விடா வச்சிருப்பாரு. ஆமையா புள்ள கோபுரமாக்கிடுவான். சரி. புள்ள சுழி தவறி பிறந்துட்டா கொஞ்சம் ராசி சரியில்லைன்னு சொன்னா என்ன செய்வா? கோபுரத்துல இருந்தாலும் அப்பாவை எடுக்காத யாடு எடுக்க வச்சிருவா. திருவாடு. ஆமையா அது ஒண்ணும் செய்ய முடியும். பிள்ளையோட ராசியை பொறுத்தது இருக்கு. அதனால பெற்றெடுத்த பிள்ளையை குழந்தையை அந்த காலத்துல தாளாட்டுவாங்க. ஆமையா பெற்றெடுத்த குழந்தைய அவ தாய். சரி சரி. ஆரிரரிராரோ முதே நீ உறங்கு.
வல்லவன் என்றும் அவனுக்கு வல்லவன் என்று பெயரிட்டு தேவர்கள் தூண்டுகோளால் பிறந்ததினால் தூண்டவர் ஆட்சுதன் என்றும் தூண்டுவர் ஆட்சுதன் என்றும் அரக்கர் குலத்தில் பிறந்ததினால் வல்லரக்கன் என்று பெயரை சூட்டி அழகுடனே வளர்த்து வந்து 5 வயசாட்சி அரிய கலை கற்றுணர்கிறார் அல்லவா வயசு என்ன ஆனது அரும்பு மீசை குறும்பு பார்வை ஆமா அரும்பு மீசை குறும்பு பார்வைன்னு சொன்னா 2 கட்ட வயசு அல்லவா தாய் அதேதான் ஆமா அதுதான் 2 கட்ட வயசுன்னு சொல்லுவாங்க ஆமா சரி பிள்ளைக்கு ஒரு கல்யாணத்தை முடித்தார்கள் அல்லவா அப்ப திருமணம் முடிந்து அரசாட்சி செய்ய வைக்கிறார்கள் அல்லவா அவங்க காலெடுத்து வச்ச நாளையில இருந்து அவன் நாட்டில பெரிய பஞ்சம் வந்தது பஞ்சம் தலைவிரிச்சு போட்டு ஆடுது அங்க நாளைக்கு நல்ல உருண்டை சண்டாள வரிய குறைச்சு போட்டாரா கிடையாது வானம் பார்த்த பூமியா இருக்கு நாடு செழிக்கவே இல்ல அவன் அப்படி இருந்து என்ன சொல்லுதான் என்ன கல்லறை நான் போக வர சில்லறை வந்துகிட்டே இருக்கணும் நாடு செழித்தால் என்ன குட்டி சுவரா போனா எனக்கு என்ன என் காசு துட்டு வந்துகிட்டே இருக்கணுமா நல்லா இருக்கு அமையா அங்க ஹாட்டு வரி ஆழ்வரையும் தானே போட்டா எங்க அப்பா அரசாட்சி செய்யும் போது அரசாட்சி செய்யக்கூடிய வேளையில 56 தேசத்து அரசர்களும் பகுதி பணம் கொடுத்தார்கள். இந்த 56 தேசத்து அரசர்களும் பகுதி பணம் கொடுக்கிறார்கள். நம்ம அரசாட்சி செய்து இவ்வளவு நேரம் ஆச்சு. ஆமா ஆமா நம்மளும் அரசாட்சி செய்து இவ்வளவு நேரம் ஆகுது. மாயாண்டை கரைகள் பாடே மழை மழை அருள் கோரி உடலையோட கதைகள் பாடே உடலையோட கதைகள் பாடே மீனாட்சியே அருள் புரிவா உடலையோட கதைகள் பாடே மாயாண்டி சொடலையோட கதைகள் பாடே மதுரை மீனாட்சியே அருள் புரிவா போடதா ஆரி வெள்ளை கையிலாசே ஆண்டவன் இப்படி கொலுவிருக்க பகவான் இப்படி கொலுவிருக்க படைத்த மருக்களுக்கு பட்டினி இல்லாமல் படியலக்கணும். ஆமோ ஆமா படியலக்க வேணும் அல்லவா தாயி? அப்ப என் ஆண்டவன் எப்படியா படியலந்தார்? எப்படி அம்மா பகவான் படியலக்கின்றார்? நாளை நல்ல எடுத்து நாடு எங்கோ படியலந்தார். நாளை நல்ல வினை எடுத்து நாடு எங்கோ படியலந்தார். உரிய நல்லாரின எடுத்து உலகமெல்லாம் படியலந்தார். உரிய நல்ல தினை எடுத்து உலகமெல்லாம் படியலந்தார். பகவானோ அடியளந்த பகவானோ உலகத்தில் ஆடிருக்காரே படியளந்த பகவானோ அங்கே படியளந்த பகவானோ உலகத்தில்
படி இழந்தார். அவர்தான் கடவுள் அல்லவா? பார்த்து பார்த்து படி இழந்தார். அவர்தான் பகவான் தாயி. இருந்து படி இழக்க சரி இறையவன். அவர்தான இறையவன். இப்படி ஆண்டவன் படி இழக்க பகவான் இப்படி படி இழக்கக்கூடிய வேளையில அப்ப இந்த அம்மா பார்வதி சும்மா இருந்தா என்ன என்ன செய்கிறவாரு? அப்ப பார்வதி என்ன கேட்டால் தெரியுமா? என்னம்மா கேட்கின்றாள்? அத்தாளே பகவானே 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 அருமையுள்ள வார்த்தை கேளோ வார்த்தை கேளோ வார்த்தை கேளோ பகவானே 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 இந்த அருமையோட வார்த்தை கேளோ ராசா வார்த்தை கேளோ வார்த்தை கேளோ சுவாமி அப்படி டெய்லி படியலக்க போறீங்க. டெய்லி தினந்தோறும் கைலாச வாசலை விட்டு இந்த பூலோகத்துக்கு படியலக்க போறீங்களே சுவாமி. இன்னைக்கு ஒரே ஒரு நாள் ஒரு நாள் மட்டும் சுவாமி நான் கூட வரட்டுமா? நானும் வருகிறேன். அத்தானே வேண்டாம். அம்மா பார்வதி பூலோகம் வந்தால் கைலாசம் இருளாக இருக்கு. கைலாச வாசலோ இருளாக இருக்கும் அல்லவா? ஒண்ணு சக்திமய வேணும். ஆமா கைலாசத்துல ஒண்ணு சக்தி இருக்கணும், இல்லன்னு சொன்னா சிவன் இருக்கணும். ரெண்டு பேர் இல்லனா? ஆமா இந்த இடமே வெறிச்சோடி இருக்கும் பார்வதி. நீ வேண்டாம்மா. ஆமா நீ கைலாச மலையிலே இரு. ஓ வாய் இருக்கு பாத்தியா? சும்மாவே இருக்க மாட்டேன். ஆமா ஓலப்பாயில மழை பெஞ்ச மாதிரி வள 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 பேசிக்கிட்டே இருப்பேன். அதான் நான் போயிட்டு வரேன் தாயி. அதாவது எம்மா பூலோகத்துல அவங்க செய்யக்கூடிய பாவ புண்ணியத்திற்கு தகுந்தபடி சரி கூன் குருடு நொண்டி சப்பாணி வலியவர் இருக்கிறவர் இல்லாதவர் எல்லோரையும் இந்த பூலோகத்துல படிச்சிருக்கேன் தாயி. எல்லாரும் எனக்கு ஒண்ணுதான். ஆமா நான் எல்லாருக்கும் ஒரே போல படி இழப்பேன். ஆனா நீ சும்மா இருக்க மாட்டே. ஆமா ஆமையா நான் போய் படி இழந்துட்டு வரேன். இன்னைக்குலாம் நமக்கு என்னமா படி இழந்தாரு தெரியலையே. ஆண்டவன் முன்னியத்துல என்ன அடேங்கப்பா எங்க ஐயாவோட ஆலயத்துல அன்னதானம். ஆமா 11 அது அவங்களுக்கு நம்மளுக்கு 11 இட்லி. ஆமா ஆமா 4 உளுந்த வடை. அதான் முங்க பிடிச்சிட்டு தான் திட்டுமுட்டு அடிச்சிட்டு இருக்கு. வயிற பாருங்க குடல் எடுத்த புள்ள மாதிரி இருக்கு. அப்படித்தானே இருக்கும். எவ்வளவு போட்டிருக்கு எல்லாம் சேஃப்டியா தனியா ஒதுக்கி வச்சிருக்கு. ஏன்னா ஆண்டவன் எப்படி படி இழந்தார்? எப்படி அம்மா படி இழக்கிறா? நாளை நல்ல நினைகடேத்து நாளை எங்கோ படி இழந்தார். நல்ல நினைகடேத்து உலகமெல்லாம் படி இழந்தார். ஆளாக நினைகடேத்து எல்லாம் படி இழந்தார். அடிபடி இழந்த பகவானோ பகவானோ உலோகத்தில் நான் இருந்தார். இப்படி பரமசிவன் படி இழக்க பகவான் படி இழக்கக்கூடிய வேளையில அதற்கு அடுத்தபடியாகவே ஆமோ ஆமையா நமக்கு சன்மானம் அளித்த செல்வ சீமான் புகுமான் புண்ணியவரி யாரையா நமக்குன்னு சொல்லிட்டீல. சரி ஆமா கோயில் கூடையா பார்க்க வந்திருக்கீங்க? இல்லையா. ஆமா ஆமா தென்காசி மாவட்டம் விகேபூர் தாலுகா. சரி சீமை எங்கும் பேரும் புகழும் பெற்ற கருவந்தாவில இருந்து சரி அகிலம் எங்கும் பேரும் புகழும் பெற்ற ஏஎம் முத்துலட்சுமி மற்றும் பி சத்யா விலிசை குழுக்களை பாராட்டி நம்ம 6 பேருக்கும் ஆமா இந்த சிங்கார பந்தலில ஐயனாருடைய வாசலில சன்மானம் அளித்த சீமான் புண்ணியவான் யாரம்மா? ஸ்ரீ மேகந்தரை கொண்ட ஐயனாருடைய ஆலயத்துல சரி ஒரு ஆளா 2 ஆளா? அது கிடையாது கடல் அலை போல இருக்குதம்மா. இப்படிலாம் இருக்கணும். சரி பரிசளித்தவர் யார் என்றால் யாரம்மா? அதாவது என்ன செல்ல பிள்ளையார்குளம் நன்னகரிலே வாழ்ந்து வரக்கூடிய செல்ல பிள்ளையார்குளம் நன்னகரிலே வாழ்ந்து வரக்கூடிய ஜி முத்தரசி. யாரம்மா? ஜி முத்தரசி. ஜி முத்தரசி அவர்கள் நம்மளை போல் வில்லிசை குழுவினர். ஆமா சி முத்தரசி வில்லிசை கலைஞர்கள் அல்லவா? ஆமா சரி அதாவது என்னம்மா 100 ரூபாயை கொண்டு வந்து நமக்கு 100 லட்சமாக சன்மானம் அளித்துள்ளார் அல்லவா? அவர்கள் குடும்பம் குலகோத்திரங்கள் வழி வம்சங்கள் அவர்கள் செய்து வரக்கூடிய தொழில்களும் எப்படியா வாழ வேண்டும்? எப்படி அம்மா வாழ வேண்டும்? அதாவது ஐயனோட கிருபை ஆளை வாழ வேண்டும். 1 கோடி வளர வேண்டும். அவர் குடும்பம் போரே ராடலை போல் வேர்கள் ஊன்றி உங்கள் போல பண்ணை வைத்து சூடி வாழ வேண்டும். வாழையடி வாழையாக வாழையாக வளர வேண்டும். அவர் குடும்பம்
சரி ஸ்ரீ மேகந்திரை கொண்ட ஐயனாருடைய ஆலயத்துல அருளாலை சரி வாழையடி வாழையாக வாழ்கே வளர்க என வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் தாயி. அதற்கு அடுத்தபடியாகவே ஆமோ அம்மையா நமக்கு பரிசளித்த செல்வச் செய்வான் பகுமான் புண்ணியவான் யார் ஐயா? யாருன்னு பாருங்க தாயி. அதாவது என்ன இந்த மேகந்திரை கொண்ட ஐயனாருடைய ஆலயத்துல லட்சக்கணக்கான கூட்டம். ஆமா கூட்டம்னா கூட்டம், அப்பேற்பட்ட கூட்டத்திலே சரி எங்க அண்ணன் யாரு ராமநாதபுரம் நந்தகரிலே வாழ்ந்து வரக்கூடிய இந்திரசித்து அண்ணா அவர்கள். இந்திரசித்துனா யாருங்க? ஆமா சித்து டிவி முதலாளி, சித்து டிவி உரிமையாளர், சித்து டிவி ஓனர். அது மட்டும் இல்ல, சரி இலங்கையில இருக்கானே ராவணன், ராவனுடைய புள்ள. சரி அது மட்டும் இல்ல, என்ன குணம் தங்கம். சரி இந்திரசித்துனா சித்து டிவினா தெரியாத ஆள் இல்ல. கிடையாது. அது மட்டும் இல்லையா, என்ன இன்னைக்கு நம்ம இருக்கதே வேற லெவல். சரி யாரால? எங்க அண்ணனால, நம்ம அண்ணன் ஐயாவாலை சேர்த்து. அதானே சரி ஆகையினால ஆமோ அம்மையா 100 ரூபாயை கொண்டு வந்து பரிசளித்த காரணத்தால் சரி அவர்கள் குடும்பங்குல கோத்திரங்கள் வழி வம்சங்களோ அவர்கள் செய்து வரக்கூடிய தொழில்களும் ஆமோ அம்மையா அம்மை பத்திரகாளை கருவையாளை கையிலை போல வாழ வேண்டும் போல் வேர்கள் ஒன்றி வாழையாடி வாழையாக வளர வேணும் அவர் குடும்பம். வாழையாடி வாழையாக அண்ணா வளர வேண்டும் அவர் குடும்பம். ஆளிலே யுகழகே இன்றும் வாழ்க. இப்படி இருக்க சரி அப்பம் பகவானை பார்த்து பார்வதி நான் வாரம்னா நானும் வாரேன்னு சொல்லுகிறாள் அல்லவா? ஆண்டவன் படி இழக்க சரி கைலாசத்துல 8 நாள் ஆச்சு. 8 நாள் ஆச்சு. பார்வதி தன்னந்தனியாளா இருக்கம்மா, வழிமேல் விழி வைத்து பார்த்துக்கிட்டு இருக்கா. ஆமோ அப்படி பார்த்திருக்கும் போது தூணுல சாஞ்சு உட்கார்ந்துட்டா. ஆமா எப்ப வருவா, எப்பத்தான் வருவாரோ சரி அப்படின்னு உள்ள ஏங்கிக்கிட்டு இருக்கா. ஆமா அவ பார்வதி அப்படி காத்து கொண்டு இருக்கக்கூடிய வேளையில சரி அப்பம் பார்த்து என்ன ஆண்டவன் படியிலக்க போயிட்டாரு. சரி இந்த அம்மா கைலாசத்துக்கு வந்தா. என்ன செய்கிறா? வடக்கு கோட்டை வாசல்ல ஒத்தையில இருக்கா. சரி அப்பதான் அங்க இருந்து வராரு. யாரம்மா வருகிறா? நாரதர். சரி அவருக்கு குறைஞ்சது ஒரு நாளைக்கு 3 பொய் சொல்லணும். ஆமா குறைஞ்சது 3 பொய்யாவது சொல்லணும் நாரதர் மகாமுனிவருக்கு. இல்லனா வயர் கபாலன் டபார்னு ஊதி டுபீர் வெடிச்சு. சரி அப்ப பார்வதி அம்மாளை பார்த்தா என்ன செய்கிறா பாருங்க. அம்மா ஏன் இன்னைக்கு ஒரு வடியா இருக்கீங்களா? என்ன காரணம் பார்வதி தேவியே? அம்மா பார்வதி என்ன பார்த்தா அப்படியா தெரியுது? எதுக்கு அப்படி இருக்கிய? நாரதா படியிலக்க போயிருக்காரப்ப, ஏன் நீங்க கூட போக வேண்டியதானே? என்ன வேண்டாம்னு சொல்லிட்டாரு. கிடையாது இப்படி விட்டியன்னா நாளைக்கு எங்க போவார்னே தெரியாது அல்லவா? அப்போ இவருடைய படியிலப்ப விட்டுறாதீ அப்படின்னு சோதிக்க சொன்னவுடனே என்ன செய்கிறார் பாருங்க. பார்வதா தேவியானவள் வார்த்தை ஒன்று சொல்ல எனக்கு காஞ்சி போற கம்போ வேட்டி கட்டை சிமில் உண்டு பூவரசம் கம்பு வெட்டி ஒரு பூவரசம் கம்பு வெட்டி எனக்கு புதுச்ச மீலோ வேணும் ஐயா. கம்பு வெட்டி ஒரு பூவரச கம்பு வெட்டி எனக்கு புதுச்ச மீலோ வேணும் ஐயா. பார்வதா தேவியானவள் சரி காஞ்சிபுரம் கம்பு வெட்டி கட்ட சிமில் கேட்டா. ஆமோ அம்மையா அப்படி கேட்ட போது அருள்மிகு
மேகம் திரைகொண்ட ஐயனார் கோவிலிலே மாபெரும் அன்னதானம் நடைபெற்று கொண்டிருப்பதால் பக்தர் கோடிகள் அனைவரும் அன்னதானத்தில் பங்கேற்று ஐயனின் அருள்பெற்று செல்லுமாறு தங்களை விழா காம்படிஷன் சார்போடு கேட்டுக்கொள்கின்றோம். மீண்டும் மீண்டும் அறிவிக்கின்றோம், இந்த இரவு வேளையிலே மாபெரும் அன்னதானம் நடைபெற்று கொண்டிருப்பதால் பக்தர் கோடிகள் அனைவரும் அன்னதானத்தில் பங்கேற்று ஐயன் அருள் பெற்று செல்லுமாறு விழா கமிட்டி சார்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அதற்கு அடுத்தபடியாகவே ஸ்ரீகுமரன் முத்துக்குமரன் கன்சல்டிங் ஆமோ அம்மையா அண்ணார் அவர்கள் 100 ரூபாயை கொண்டு வந்து அப்படியே 100 லட்சமாக பரிசளித்துள்ளார் அல்லவா? அதற்கு அடுத்தபடியாக சரி நம்மளுடைய வில்லிசை குழுவினர்களை பாராட்டி அண்ணார் அவர்கள் குடும்பங்குல கோத்திரங்கள் வழி வழி வம்சங்களும் மேகம் திரைகொண்ட ஐயனாருடைய ஆலயத்தில் வாழையடி வாழையாக சரி வாழ்க வளர்க வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம். சரி அப்பம் பார்வதா தேவியானவள் அப்பம் படியளக்க நான் ஆரம்பிடு சொன்னேன் வேண்டாம் சொன்னால அப்ப யாரை அழைத்தாள்? யாரையும் அழைக்கின்றாள்? பார்வதி யார வேணாலும் பரிசோதிக்கலாம், பகவானை சோதிக்க கூடாது. படைத்த பகவானை சோதிக்க கூடாது அல்லவா பார்வதி? கேட்பாளா? அவ கேட்கக்கூடிய ஆளாமா கண்ணனோட தங்கச்சில தாயி. அதான் எப்படி கேட்பாவா? உடனே எனக்கு செப்பு செய்து கொடுங்கள் என்று கேட்டார். சரி அப்ப இல்லை என்று சொல்லாமல் என்ன செய்கிறார்கள் பாருங்க. அவளுக்கு காஞ்சே ஒரு கம்பு வெட்டி கம்பு வெட்டி கம்பு வெட்டி கண்டாசமே உண்டு பண்ணி போடு காஞ்சே ஒரு கம்பு வெட்டி கம்பு வெட்டி கம்பு வெட்டி கண்டாசமே உண்டு பண்ணி பூவரசம் கம்பு வெட்டி கம்பு வெட்டி கட்ட சிமிழ் உண்டு பண்ணி பூவரசம் கம்பு வெட்டி புது சிமிழ் உண்டு பண்ணி சிற்றரம்பு ஒழுக்கமிட்டு திருக்காணி ஊட்டு விட்டு கொடுத்தார். ஆமோ ஆமையா. ஏன்னா என்னதாயி ஒரு வீடு இருந்தா சரி கதவு இருக்கணும். கதவுன்னு இருந்து சொன்னா தாப்பா இருக்கணும், உள் தாப்பா இருக்கணும், வெளி தாப்பா இருக்கணும். ஆமா சரி அப்பந்தா என்ன உள்ளது யாரும் எதுவும் சொல்லாம வர முடியாது. ஆமா சரி அப்ப முந்தாணி சேலைக்குள்ள ஆமா முந்தான சேலையில எதை பிடிச்சு அடைக்க முடியும்? ஆமா உலகத்திலே சின்ன உசுப்புறான்னு சொன்னா அதுதான் எறும்பு தாயி. எறும்பு ஆமா 2 எறும்பை பிடிச்சு அடைச்சு வச்சா முந்தான சேலையில. சரி என்ன எறும்பு பிடிச்சு அடைச்சா? ஒரு ஆண் எறும்பு ஒன்று ஒரு பெண் எறும்பு ஒன்றையும் பிடித்து அடைக்கிறதா? யார் 2 ஆண் எறும்பு பிடிச்சானே? ஆமா நம்ம தானே இந்த கைலாய மலையில தன்னந்தனி ஆளா தவிக்கும் பகவானை பிரிஞ்சு சரி நம்ம பிடிச்சு அடைக்கக்கூடிய எறும்புகளா ஒற்றுமையா இருக்கட்டும். சரி சரி அப்ப 2 பெண் எறும்பு பிடிச்சு அடைக்க வேண்டியதானே? ஓ அம்மையா அதையும் பிடிக்க முடியாது. சரி அதனால அப்பம் பார்த்தவுடனே சரி என்ன செய்தார் தெரியுமா?
இந்த அம்மா பார்வராதேவி மாட்டம்னு சொல்லல. ஆமோ ஆமம்மா. அப்ப எறும்ப பிடிச்சு அடைச்சா. சரி. அடைச்சு 8 நாள் ஆச்சு. 8 நாள் ஆச்சு. காத்து போவார இடத்துல வச்சிருக்கா. சரி. ஒரு நாள் இல்ல 2 நாள் இல்ல. கிடையாது அல்லவா. அப்படி வைத்திருக்கும் போது ஆமோ ஆமையா. அப்ப அவ என்ன செய்தா தெரியுமா? என்ன செய்யறா பாருங்க. அங்க இருந்து வந்த உடனே பகவான் கிட்ட என்னன்னு கேட்கக்கூடாது. கேட்கலையா. ஏன்னா கேட்டா பிரச்சனை பண்ணிடுவாரு. அதனால இந்த அம்மா பார்வதி சும்மா இருந்தாளா? சும்மா இருந்தாளா? அது எப்படி இருப்பா? இருக்க மாட்டாளே. அப்ப அங்கிருந்து வந்த உடனே அப்ப பகவான் படி இழந்துட்டு வந்திருக்காரு. வந்திருக்காரு. வந்த உடனே வாங்கன்னு ஒரு வார்த்தை கேட்கணும். வார்த்தை கண்டிப்பா கேட்கணும். இந்த அம்மா எப்படி இருக்கா? எப்படி இருக்கா? அவ அவந்தல முடியல. முடியல. அப்ப அவந்தல முடியாம அவந்தல ஏறிடாம அவனிட்டினகர் வடகளை பகவானையும் பார்க்காம பகவானையும் பார்க்காம அம்மா பார்வதியால் தான் இருக்கா. வாங்கன்னு கேட்கல. அப்படி கவுந்தத்துல ஏறிட்டு பார்க்கல. விரிச்சி போட்டுருக்கா முடிய. பார்வதி ஏன் இன்னைக்கு இப்படி ஒரு திருக்கோலமா இருக்கு? முகம் எப்படி இருந்த முகம் எப்படி ஆயிட்டு? அதாட செந்தாமரை போல இருந்த முகம் சரி சீரழிஞ்சு போச்சு. அதான் அத்தா எனக்கு உங்ககிட்ட பேச பிடிக்கல. ஏன் பிடிக்கவில்லை? நீங்க 14 லோகத்திற்கு படி இழந்தீங்களா? கண்டிப்பா இழந்தேன் பார்வதி. எல்லா உயிருக்கும் படி இழந்தேனம்மா. ஆமா. இல்ல ஆண்டவனே. இல்ல தெய்வமே. என்கிட்ட 8 நாளா 2 உயிர் பட்டினியா இருக்கு. பார்வதி இருக்கவே இருக்காது. இருக்குங்க. நீ சொல்வது நான் நம்புவதா? இருக்குன்னா எங்க இருக்கு? காட்டு பார்க்கட்டும். எடுத்தா தானே தெரியும். ஆமா. அப்ப சிமிழை மெல்ல திறந்த போரி அரிசி கவி கொண்டு சுத்தி வருகுறையா சுத்தி வருகுறையா இரும்பு சூழ வண்டோம் பாடுறையா சுத்தி வருகுறையா சுத்தி வருகுறையா இரும்பு சூழ வண்டம் பாடுறையா. இவன் வைக்கும் போது 2 எறும்பு. ஒரு ஆண் எறும்பு ஒரு பெண் எறும்பு. ஆமா. சரி. இப்ப அந்த எறும்பு வாயில என்ன இருக்கு? அரிசி இருக்கு. அதான அது மட்டுமா? வேற என்னமா? யாரு காலை சுத்துது? ஆண்டவன் சிவபெருமானுடைய காலை சுத்துது. அவர் காலத்தான் சுத்தணும். சுத்தணும். ஏன்னா அந்த மனுஷன் தானே படி இழந்திருக்காரு. இவதான் பாவமணி இருக்காளே. ஆமா. இந்த அம்மா அப்படி இருக்கும் போது எறும்பு வாய். ஆமா எறும்பு வாய். பச்சரிசி அப்படியே அரைச்சுக்கிட்டு இருக்கு. அப்படியே கவிக்கிட்டு இருக்கு. பார்வதி என்னை அவமரித்து இந்த தவறை நீ செய்ததுனாலே உனக்கு ஒரு சாபத்தை கொடுக்கிறேன். சுவாமி என்ன சாபம் கொடுக்க போறீங்க? தெரியாம தானே. அம்மா எனக்கு ஒரு வாட்டி மன்னிப்பு இல்லையா? ஒரு தப்புக்கு ஒரு மன்னிப்பு இல்லையா? அடியாள் நான் செய்த கோற்றாரே பொறுக்க வேணும். அடியாள் செய்த கோற்றாரே பொறுக்க வேணும். சிறியாள் நான் செய்த கோற்றம் ஜீவனாரே பொறுக்க வேணும். சிறியாள் செய்த கோற்றம் ஜீவனாரே பொறுக்க வேணும். அடியாள் செய்த கோற்றம் செய்த ஹரி பகவானே பொறுக்க வேணும். ஹரி பகவானே பொறுக்க வேணும். பொறுக்க வேணும்.
அதற்கு அடுத்தபடியாக ஆம் பரிசளித்தவர் யார் ஐயா? யார் தங்கம்? பி வைத்திலிங்க சுவாமி. வைத்திலிங்க சுவாமி. அதாவது என்ன? பாவூர் பொன்ராஜ். சரி. பி இசைக்குமுத்து. இசைக்குமுத்து. எஸ் சிவன் பாண்டி. ஆமா. அதாவது சரி ஆம் பரிசளித்தவர் யார் ஐயா? யார் அம்மா? பி வைத்திலிங்க சுவாமி அண்ணார். அண்ணார் அவர்களும் சரி பாவூர் பொன்ராஜ் அண்ணார் அவர்களும் பி இசைக்குமுத்து அண்ணார் அவர்களும் எஸ் சிவன் பாண்டி KPR சரி 51 KPR கீழப்பாவூர் 51 ரூபாயை கொண்டு வந்து நமக்கு 51 லட்சமாக பரிசளித்தார். பரிசாகளித்துள்ளார்கள். அவர்கள் குடும்பங்குல கோத்திரங்கள் வழி வம்சமெல்லாம் அண்டமாட சுவாமி கிருபையாளே மழை போல வாழ போல ஆண்டையாளை வேர்களும் மூங்கில் போல வண்ணை முடி சூடி வாழ என்றும் வாழ்க நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வத்தோடு 16 செல்வங்களையும் பெற்று நீடோடி கால வாழ்கே வளர்க. அப்படி இருக்கும் போது இந்த அம்மா சும்மா இருந்தாளா? அப்ப 8 நாளாச்சு. ஆமா 8 நாளாச்சு. ஏ தாயே பகவானே, யார வேணாலும் சோதிக்கலாம். பகவானை சோதிக்கலாமா? அப்படி கிடையாதுமா. ஏன்? யாரனாலும் சோதிக்கலாம், கட்டுன புருஷனை சோதிக்க கூடாது. அதான தப்பே பண்ணிட்டேன். அங்க பார்வதி சோதிக்க போய் தான் இன்னைக்கு பூலகத்துல 1-2 புருஷனை சோதிச்சுட்டு அடக்கா பூலகத்துல உள்ள பார்வதி எல்லாம். அதான் என்ன செய்ய, அன்னைக்கு அவ சோதிக்காம விட்டுதானா எல்லார் வீட்லயும் நல்லா கைலாச மலை போல இருந்துரு. யார் வீட்லயும் சந்தேகம் வராது. சந்தேகப்படக்கூடாது. சந்தேகங்கிறது வந்து பெரிய கொடிய நோய். பாத்துக்க நோய் என்ன? சந்தேகம் மின்வாசல் வந்தா சந்தோஷம் பூரா பின்வாசல் வழியே போக. அத சொல்லு. அதனால ஆமம்மா பார்வதி உடனே சாபத்தை கொடுத்தார். சரி பம்பையாத்தங்கரையில போய் 8 நாளா நீ தவ இருக்கணும். ஆமா என்ன விட்டு பிரிஞ்சு 8 நாளா தவ இருக்கணும் பார்வதி. அப்பந்தான் நீ செய்யக்கூடிய பாவத்துக்கு ஒரு மோட்சம் கிடைக்கும். மோட்சம் கிடைக்கணும்னா தவ இருக்கணும். பாத்துக்க. சரி அப்ப ஆண்டவன் சொன்ன உடனே சொன்ன பொழுது அம்மா பார்வதி எங்கே வருகிறாள்? எங்குமா வருகிறாள்? ஈசன் தேவி பார்வதி கையிலாசம் தான் கடந்து கருணை சங்கலை வாழ விட்டாள். ஒரு சூடையா இருட்டு நாட்டு கடலு வீட்டு ஏக போக பட்டேனமா ரோசராசை நாடு வீட்டு புல்வேறிய பட்டேனமா அம்பையா தங்கரையாரி பம்பையாச்சங்கரைக்கு வந்து 1 நாளா 2 நாளா? கிடையாது 8 நாளா பகவானே. ஐயா ஈஸ்வரனே. சரி ஐயா எப்பத்தான் வருவீர்னு ஏங்கிக்கிட்டு இருக்கா? ஆமையா. சும்மா இருந்தாளா? கிடையாது அல்லவா? ஆற்றிலே சென்று சரி நீராடி குளித்து ஸ்நானதானம் செய்து குளித்து ஸ்நானபானங்களை செய்த பார்வதி ஆற்று நல்ல மண்ணெடுத்தாள். அரடாரை விழித்து வைத்தாள். நல்ல மண்ணெடுத்து சிவலிங்கம் விழித்து வைத்தாள். முட்டடாவோ மண்ணெடுத்து முன்னோரு லிங்க வைத்தாள். உடையடாவோ மண்ணெடுத்து தொண்டோரு லிங்க வைத்தாள். அறையாளாவே என்று
வந்தது. யார் பக்கத்துல பகவானுக்கு ஏன்னா என்ன 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 நம்ம போக சொல்லிட்டோம். ஆமா பார்வதியை தனியா போக சொல்லிட்டோம். 8 நாளா அவளை ஆளை காணலையே. ஆமா என்ன செய்தாலும் விவரம் தெரியாத பிள்ளையாச்சே. அதானே அம்மா பார்வதி. அதான் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவார்கள் என்ன சொல்லுவார்கள்? பெரிய ஆட்கள். சரி நம்மளுக்கெல்லாம் ஒண்ணும் தெரியாது கிடையாது. ஆனா என்ன முந்ததோ திரி முந்ததோம்பாங்களா? ஓ என்ன முந்ததோ திரி முந்ததோன்னு சொன்னா என்ன அர்த்தம் தான்? என்ன அர்த்தம் அப்படினா என்னப்பா? ஆமா என்ன முந்ததோ திரி முந்ததோன்னு யார் சொல்லுவாங்கன்னா ஒரு 85 வயசு 95 வயசுல பாட்டியும் தாத்தாவும் சொல்லுவாங்க. ஆமா ஆமா அப்படினா என்னன்னா ஏமா ஐயா நீங்க உயிரோட இருக்கும்போதே நான் பூவும் பொட்டுமா பேரணும்னு அவ சொல்ல. இவர் என்ன சொல்லுவாரு? என்ன அம்மா சரி நீ இருக்கும்போதே நான் பேரணும் இல்லன்னு சொன்னா வரக்கூடிய மர்மவ கையால என்னால ஒரு வாய் சாப்பாடு நிம்மதியா சாப்பிட முடியாது. அதெல்லாம் இப்போ உள்ளவ அருமையா தருவா. ஆமா நல்லா தாரமா சூடா பொங்கி தாரா. ஆமா என்ன முந்ததோ திரி முந்ததோன்னு சொல்லி ஏன் வருத்தப்படுதாவ தாயி? அதான் 1 கிலோ கோழிக்கறி எடுக்கணும். ஆமா குறைய அரளி விதை அரைச்சு போடணும். சரி நம்ம ரசத்தி நான் யார் ஆசானு மாறி மாறி விட்டா போதும். யாருக்கெல்லாம் வேணும் மருமவன்? சரி உடனே தேடி போனாலும் கிடைக்காது. சரி அதனால இந்த அம்மா பார்த்த உடனே பார்க்கின்ற வேலையில 8வது நாளாச்சு. சரி பம்பையாத்தங்கரையிலே வந்து மாடி மேல பார்வதியே 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 அதை ஒன்று சொல்ல கேளு அம்மா சொல்ல கேளு சொல்ல கேளு பார்வதியே 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 அதை ஒன்று சொல்ல கேளு சொல்ல கேளு சொல்ல கேளு பார்வதி பார்வதி ஏம்மா இங்க வந்த? 8 நாளா இருக்கிய அல்லாத வருத்தம்மா வருத்தம். புருஷனை புரிஞ்சு 8 நாள் ஆச்சு பாத்துக்க. வருத்தத்துல புள்ள சாப்பிடவே இல்லை. இது எப்படி இருக்கு? கதவு அடைக்க மாதிரியே அழுவாம்மா. அதான் சரி அழுங்க. பார்வதி வருத்தத்தோட இருக்காமா. அதானே 8 நாள் கழிச்சு பார்க்கும்போது அவளுக்கு இருக்கே ஆனந்தம். ஆமா ஆனந்தம் இருக்கே அந்த ஆனந்தம். ஒரே ஒரு தவறுக்கு சரி இவ்வளவு பெரிய தண்டனையா? தண்டனையா பகவான? பிடிச்சாலும் பிடிக்கணும் புளிய மரத்தை. புளிய மரத்தை பிடிக்கணும் எம்மோ. என்ன எம்மா தாயி? சரி சரி அப்ப புளிய மரத்தை பிடிக்கணும்னு சொன்ன உடனே சொன்ன பொழுது 3 நேரம் சுற்றி வந்த முக்காளோ நண்டனிடா முக்காளோ நண்டனிடா சுற்றி வந்தேன் நாற்காலும் நண்டனிடா நாற்காலும் நண்டனிடா 5 நேரம் சுற்றி வந்து சுற்றி வந்தியே சுற்றி வந்தியே ஹொடியோ நண்டனிடா நண்டனிடா ஹொடியோ நண்டனிடா நண்டனிடா 5 நேரம் சுற்றி வந்து சுற்றி வந்தே ஐயா சுற்றி வந்தே அடிபணிந்தே நண்டனிடா நண்டனிடா பார்வதி பார்வதி என்ன விட்டு பிரிஞ்சு இப்படி வந்திருக்கிய உனக்கு என்ன வேணும்? தூர போங்க. என்ன முகம் கொடுத்து பேசாதீங்க. ஆமா முகத்துல முழிக்கப்படாதான். அப்ப முதுவை காட்டு. அதுக்கு பச்சை மட்டை இருக்கு தனியா. சரி சரி அப்பந்தான் பாரு அம்மா பார்வதி இவர்கிட்ட யாருகிட்ட இல்லாத வரத்தை கேட்கணும். ஆமா ஏன்னா ஒரு தவறு செய்ததுக்கு நம்மள தனியா பிரிஞ்சு தவறு இருக்க சொன்னதுனால ஆமா யாரிடமும் இல்லாத வரத்தை கேட்கணும். அம்மா பார்வதி ஐயா ஆண்டவனே பகவானே ஐயா பகவானே எனக்கே கணவன் இல்ல கை குழந்தை கண்டர வேணும் ஐயோ புருஷரில் அவளையனை எனக்கு வேணும் ஐயோ ஆடனில் அவளையதே ஆடனில் அவளையதே சித்திக்கிட்ட வேணும் ஐயோ ஆடனில் அவளையதே ஆடனில் அவளையதே சித்திக்கிட்ட வேணும் ஐயோ பார்வதி பார்வதி என்ன கேட்டா பாத்தீங்களா? என்ன புருஷன் இல்லாத புள்ள கேட்காமா? யாராவது வச்சிருக்காங்களா? என்ன 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 கத்தரிக்காவா கடையில போய் வாங்கிட்டு வரதுக்கு இல்ல. அவ புருஷன் இல்லாத புள்ள கேக்குறாளே தாயி பார்வதி இந்த பூலோகத்திலே கிடையாது. ஆமா கணவன் இல்லாத கை குழந்தை கலியுகத்திலே கிடையாதம்மா. ஆளன் இல்லாத பிள்ளை சரி அகில உலகத்திலே இல்ல. ஏமா பெங்களூர் போனா ஊசி போட்டு பெத்துக்கிடலாம். அதான் சம்மதமா உனக்கு? அது வந்து பிள்ளை ஆனா இடிசில என்ன வைக்கணும்? ஊண்டா வைக்கணும் ஊசின்னு. அதான் ரொம்ப முக்கியம். அப்ப பார்த்தார். ஆமோ ஆமையா என் அம்மா பார்வதி தாயே பார்வதி நினைச்சேன் அப்படி இதுக்கு தான் அவசரப்பட்டு முடிவெடுத்தா ஆமோ ஆமையா இப்படித்தான் வரும். சரி ஆமா என்ன செய்யற பாருங்க. புருஷன் இல்லாத புள்ள கேக்கிய பார்வதி பார்வதி நமக்கு தான் 2 புள்ள இருக்கானே. ஆன மாதிரி ஒரு பையன் இருக்கான்.
அழகா ஒரு பையன். ஆமா அழகா ஒரு பையன் இருக்கான பார்வதி. ஆமா என்ன என்ன நான் என்ன பிள்ளை இல்லன்னு யார்கிட்ட சொன்னா? மூத்த பிள்ளையார் இருக்காருப்பா. ஆமா அவரோ தாய போல பெண் கேட்டு தாய போல பெண்ணுனா அழகா கிடையாது. சரி. ஆமா தாய போல குணம் இருக்கணும், அன்பு இருக்கணும், பாசம் இருக்கணும், அனைத்தும் பொருந்து இருக்கணும். அனைத்தும் அப்படி ஒரு பெண்ணு வேணும்னு சொல்லி சந்தியா இருக்காரு மூத்த பிள்ளையாரு. ஆமா ரெண்டாவது பிள்ளை வேல்முருகர் இருக்காரு. குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் என்று சொல்லி ஒண்ணுக்கு ரெண்டு கட்டி இருக்காரு. ஒண்ணுக்கு ரெண்டு கட்டி. ஆமா ஒண்ணுக்கு ரெண்டு. அப்ப வள்ளியும் தெய்வானையும். ஆமா திருச்செந்தூர்ல போய் இருக்காரு. அதனால சரி ரெண்டு பிள்ளை இருக்கு. ஆமோ அம்மையா. ஆனா என்கிட்ட இல்ல. கிடையாது கிடையாது. ஆபத்துக்கு உதவ எனக்கு அருமை குழந்தை இல்லை சுவாமி. பண்ணாரி மாரியம்மா பாடி வந்தா சோழையம்மா ஏண்டிய வேதனை தீங்கல பெண் தானே நீயும் அம்மா பெண் மானம் போகணுமா தாண்டி நீ வந்தியே தாக்கல செஞ்ச பாவம் என்ன சொல்லடியே ஆதா எந்த காயமுமே யாருமே நீ பார்த்தா பண்ணாரி மாரியம்மா பாடி வந்தா சோழையம்மா ஏண்டிய வேதனை தீங்கல பெண் தானே நீயும் அம்மா பெண் மானம் போகணுமா தாண்டி நீ வந்தியே தாக்கல சீதத்தை குளிச்சி ராமனத்தா நம்ப வச்சா ராமாயணம் சொன்ன செய்திதான் கோவம் கொண்டெழுந்து கண்ணகிதான் ஊரரிச்சா நானும் கூட அந்த சாதிதான் மேகம் கருக்கணும் காத்து அடிக்கணும் மும்மாரி சேர்ந்து வையணும் ஊரு மத்தியில என் பேரு சுத்தமிட்டு சாதிசனும் நின்று பேசணும் செஞ்ச பாவம் என்ன சொல்லடியே ஆத்தா எந்த காயமுமே யாருமே நீ பார்த்தா பண்ணாரி மாரியம்மா பாடி வந்தா சோழையம்மா ஏண்டிய வேதனை தீக்கல பெண் தானே நீயும் அம்மா பெண் மானம் போகணுமா தாண்டி நீ வந்தியே தாக்கல பாத மாறலடி பாயெடுத்து போடலடி பத்தினிய பதற வச்ச சாமி சந்ததிக்கு சத்தியமா சேர வந்த பூவு ஒண்ணு கருக வச்ச ஊரு சிரிச்சதும் ஓயாம ஏசினதும் ஓகாதி கேட்கவில்லையா நாதியச்சு இப்போ நானாக தவிக்கிறேன் நீ கண்ணில் பார்க்கவில்லையா செஞ்ச பாவம் என்ன சொல்லடியே ஆத்தா எந்த காயமுமே யாருமே நீ பார்த்தா ஓடு பண்ணாரி மாரியம்மா பாடி வந்தா சோழையம்மா ஏண்டிய வேதனை தீக்கல பெண் தானே நீயும் அம்மா பெண் மானம் போகணுமா தாண்டி நீ வந்தியே தாக்கல புருஷன் இல்லாத புள்ள பார்வதி கேட்டா. பார்வதி கேட்கிறதல்லவா புருஷன் இல்லாத குழந்தை. பார்வதி பார்வதி 8 நாளைக்குள்ள புள்ள என்னால தர முடியும். முடியும் நான் எப்பேற்பட்ட குழந்தைனாலும் தந்துருவேன். உன்னால வைக்க முடியாது. முடியாது. ஏ அம்மா முடிக்க சர்த்தா பார்வதி பாதியில தரக்கூடாது பிறகு. ஆமா ஏ பார்வதி அதாவது என்ன நீ புள்ள வரம் கேட்க. ஆமோ அம்மையா. இல்லன்னு சொல்லல. கிடையாதுன்னு சொல்லல பார்வதி. குழந்தைங்கிறது ஆமோ அம்மையா கல்யாணம் முடிந்து அதாவது என்ன கணவனுக்கும் மனைவி ஆமா புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கும். ஆமா சரி 300 நாள். ஆமா 30 மாசம் 10 மாசம் தாயி 10 மாசம் அம்மையா வயித்துல இருக்கக்கூடிய குழந்தை கையில்லாமலும் கால் இல்லாமலும் எப்படி ஊனமோ ஆமா ஆமா எப்பேற்பட்ட குழந்தையாவோ பிறக்குது. நீ புருஷன் இல்லாத புள்ள கேட்க. பிறக்கும் போதே அப்படி பிறந்தது இல்ல பிறக்கும் போதே இப்படி பிறந்துரும். 10 மாசம் காத்திருந்து பிறக்கக்கூடிய குழந்தை அப்படி இருக்கும் போது நீ இப்படி ஒரு புள்ள கேட்க. 8 நாளைக்குள்ள ஒரு குழந்தைன்னு சொன்னா அந்த குழந்தை எப்படி இருக்கும்னு நினைச்சு பாத்தியா பார்வதி? நினைச்சு பார்த்தா கேட்க மாட்டா. அவ கேட்கக்கூடிய ஆளா அப்படி இருக்கும்போது இருக்கக்கூடிய வேளையில அதற்கு அடுத்தபடியாகவே யாரம்மா பரிசளித்த செல்வ சீமான் யாரையா? ஆறுமா ஸ்ரீ கைலாசநாதர் துணை. ஸ்ரீ கைலாசநாதர் துணை அல்லவா? அன்னபூரணி புஷ்பகலா ஆமோ அம்மையா அம்மன். சரி நகை தொழிலகம் ஆமோ அம்மம்மா மாரியப்பன். சரி அன்னார் அவர்கள் தென்காசி. 20 ரூபாயை